ரேட்டு கம்மியில் தான் எல்லாமே ரேட்டு ஒரு 45 40லேருந்து 90 ரூபா முடியும் எடுத்துருக்கேன். ஒரு 5 லிட்ரு அப்புறம் ஒரு 25 லிட்டரு கறக்குது அப்படியெல்லாம் தான் எடுத்துருக்கு. கண்ணு வெளியே வரல, கண்ணு ஊறி போச்சு. கண்ணு ரொம்ப பெரிய கண்ணு ஊறி போச்சு. அது இல்லாமல் கால் கஸ்டமரும் பாதிக்கிறாங்க. அதாவது கஸ்டமரும் அங்கேருந்து பணம் கொண்டு வர மேலே பயத்தோட வராங்க. எலெக்ஷன் வந்து என்ன பண்ணுறதுங்க, வருஷம் வருஷம் மக்களை ஏமாத்துறது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஆளுக்கு கோழி சந்தையில் சேவல் சண்டை போடுற வீடியோ எடுக்கிறாங்க. ரெண்டும் கேட்டாங்கன்னா ஹோமோசெக்ஸ் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு பேசிக்கிட்டான். கால் பண்ணி இதில் பேசுங்கிறான். எல்லாம் டபுள் மீனிங்லாம் அசிங்கமாக பேசுறது, ஏஐயில் அசிங்கமாக போடுறது. வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நீ சந்தை நல்லா எப்படின்னா போச்சு? சந்தை வரும் ஸ்லோ தான். மாடுகளும் நிறைய வந்துச்சு, வியாபாரம் இல்லை. மாடுகள் எல்லாமே விலை கம்மி தான். சரி, முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நிறைய மாடு எடுத்துருக்குறோம். பார்ட்டிகளும் வெளியூர் பார்ட்டிகளாம் வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு வரல. அதனால கொஞ்சம் இந்த வாரம் வந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாடு விலை கம்மியில் நிறைய மாடு நல்ல நல்ல மாடை எடுத்துட்டோம். அப்போ இந்த மாடு விலை குறைஞ்சிருக்குங்களா? இன்னும் ஒரு மாதத்துக்கு கலைச்சிட முடியாது, கம்மியாக தான் இருக்கும். இந்த ஒரு மாதத்துக்கு யார் வந்தாலும் விலை கம்மியில் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துக்கலாம், விலை கம்மியில் எடுத்துக்கலாம். அப்புறம் மாடு நிறைய எடுத்துருக்கோம், நல்ல நல்ல மாடை எடுத்துருக்கோம். அப்பயுமே ஒரு 5-6 கஸ்டமர் எடுக்கல, நிறைய மாடு எடுத்துருக்கோம். நிறையா ரேட்டு கம்மியில் தான் எல்லாமே ரேட்டு ஒரு 45 40லேருந்து 90 ரூபா முடியும் எடுத்துருக்கோம். சரி, நீங்கள் பட்ஜெட் மாடு தான் அதிகங்களா? ஆமாம். சரி, இன்னைக்கு ஆவரேஜ் எத்தனை மாடு எடுத்தீங்க? மாடு நிறைய எடுத்துங்க. நம்ம வாரம் எத்தனை எடுத்து அத்தனை எடுத்துன்னு இதே சொல்லணும். நம்ம கவுத்தில் கட்டினதை பார்த்தாலே தெரியுது இல்லை மக்களுக்கு எத்தனை மாடு எடுத்து கட்டியிருக்கோம். நம்ம என்றதும் இல்லை, அப்போதைக்கு 70 ரூபா முடிக்கிறோம் பண்ணுறோம்ல, எங்கே உக்காந்தா எண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிண்ணா, மட்டும் ரெகுலர் கஸ்டமர் தான் அதிகம். புது கஸ்டமர் எவ்வளோ பேர் வந்தாங்க? புது கஸ்டமர் வந்தாங்க, ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் வந்தாங்க. சென்னை அங்கே எங்கேயும் நிறைய பக்கம் வந்தாங்க. எல்லாம் 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் வந்தாங்க. இன்னைக்கு லாங்கனா இந்த சைட்லேருந்து வந்திருக்காங்க. சென்னை பொன்னேரி அந்த பார்டர், ஆந்திரா பார்டர் அங்கே, இந்த சைடு இங்கே ராஜபாளையம். சரிங்கண்ணா, அப்படியே நிறைய லாங்கிலேருந்து நிறைய கஸ்டமர் வந்தாங்க. இன்னைக்கு எடுத்த மாடல ஆவரேஜா என்ன பால் தண்ணி எடுத்தீங்க? எல்லாமே ஒரு 5 லிட்ரு அப்புறம் ஒரு 25 லிட்டரு கறக்குது அப்படியெல்லாம் தான் எடுத்துருக்கு. சரிங்கண்ணா, காலைல ஏதோ மாட்டுக்கு பிரசவம் பார்த்துருந்தீங்க, என்னாச்சு? அது மாடு நம்ம வாங்கி கட்டினோம் காலையில். அது கண்ணு பனிக்கூடம் வந்துச்சு, கண்ணு வெளியே வரல, கண்ணு ஊறி போச்சு. கண்ணு ரொம்ப பெரிய கண்ணு ஊறி போச்சு. அது இல்லாமல் கால் வந்து ஒரு கால் வந்து ஒரு கால் இப்படி மடங்கி மேலே ஏறிக்கிச்சு. அதனால முக்கியம் அது வெளியே எடுக்க முடியல. அப்போ நம்ம கை விட்டு திருப்பி போட கட்டி அது வெளியே 4 பேர் சேர்ந்து எழுத கட்டி தான் ஆச்சு. சரிங்கண்ணா, கண்ணு மண்டை பெருசாக ஊறி வச்சு வர முடியல. அப்புறம் அதை எடுத்துருக்கோம். சரி, அதெல்லாம் என்ன பால் தண்ணி ஆவரேஜ்? அது ஒரு 5 லிட்டரு வரும். 5 லிட்டருங்களா? ஆமாம். சரிண்ணா, இன்னைக்கு எடுத்தாலும் தலைச்சாயத்துலாம் நிறைய எடுத்துருப்பீங்க. தலைச்சனை எடுத்துருக்கோம், 2வது ஈத்து 3வது ஈத்து அப்படி எல்லாமே எடுத்துருக்கோம். சரிண்ணா, இப்போ இது டல்லானதுக்கு என்னென்ன காரணம்? சந்தை ரொம்ப எலெக்ஷன் வெளியே இருந்து லாங்லேருந்து பணம் கொண்டு வரக்கு சில பேர் பயந்துக்கிறாங்க. சில பேர் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுறாங்க, சில பேர் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விட்டுறாங்க. சில பேர் நேரில் அங்கேருந்து வந்து இங்கே பணம் அக்கௌண்ட்டில் மாட்டிக்கிறாங்க. ஏடிஎம் கார்டெல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. கையில் ஒரு 50 ரூபா எடுத்து வராங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு மாடு 2 மாடு எடுக்குதுன்னா ஒரு 50,000 கையில் எடுத்துக்கிறாங்க. அப்போ மீதி ஜிபேல பண்ணிக்கிறாங்க, மீதி ஏடிஎம்ல போய் எடுத்துக்கிறாங்க. சில பேர் இப்போ நிறைய எடுக்கிறவங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு முன்னாலே பணத்தை கட்டி விட்டுறாங்க. அங்கேருந்து இப்படி பண்ணிக்கிறோம். அது ஏதோ ஒரு ஆஃபர் பண்ணிக்கிறோம். இது எலெக்ஷன் டைம் வந்து அதிகமாக இப்போ பணம்லாம் கையில் எடுத்து வர முடியல. இது அதிகமாக பாதிக்கப்படுற கஸ்டமருங்களா இல்லை வியாபாரிங்களா? கஸ்டமரும் பாதிக்கிறாங்க. அதாவது கஸ்டமரும் அங்கேருந்து பணம் கொண்டு வர மேலே பயத்தோட வராங்க. வியாபாரி மாடு வித்துட்டு இங்கிருந்து கொண்டு போகாம இவங்க பயத்தோட போறாங்க. அதுதான் பாதிப்பு 2 பக்கமும் இருக்கு. 2 பக்கமும் இருக்கு. பணம் வரதெல்லாம் எப்பயோ வந்து செட்டில் ஆயிருச்சு தமிழ்நாடு ஃபுல்லா. இல்லாதப்பட்ட மக்கள்கிட்ட தான் இப்படி பண்றாங்க, வழிப்பறி செக் பண்றாங்க. ஆமா, ஆனா இந்த ஒரு மாசத்துக்கு யார் இருந்தாலும் லோ பட்ஜெட் மாடு எடுத்துக்கலாம். நல்லதான் எடுத்துக்கலாம். வர தைரியமும் சாமர்த்தியோட வந்தா போதும். சரிண்ணா, இப்போ இந்த எலெக்ஷன் வந்துருச்சு, இதை பத்தி உங்க கருத்து? எலெக்ஷன் வந்து என்ன பண்றதுங்க, வருஷம் வருஷம் மக்களை ஏமாத்துறது. அவங்க உஷாரா இருந்து விழிப்புணர்வோட ஓட்டு போட்டா போதும். வருஷம் மக்களை 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு ஆஃபர் ஆட்டம், 50 பெருசாட்டம் ஆஃபர் ஆட்டம், அந்த 1 மாசத்துக்கு அப்படி பண்ணித்தரேன் இப்படி பண்ணித்தரேன்னு எல்லாருமே ஒரு அறிவிப்பு விடுவாங்க, ஆசையை காமிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மக்கள் அந்த 1 மாசத்தை தான் நினைப்பாங்க. மீதி வருஷம் எத்தனை வருஷம் 4 வருஷம் 4.5 வருஷம் ஆட்சி மறந்துடுவாங்க. அதனால எல்லாம் விழிப்புணர்வோட செயல்பட்டு போதும். அவங்க கொடுக்குற 1000-2000 காசுக்கு ஆசைப்படாமல் அவங்க குடியுரிமையை ஃபாலோ பண்ணால் போதும். சரி, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க மாதிரி நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லுங்கள் உங்களுக்கு.
மக்களுக்கு நாம என்ன விழிப்புணர்வு, அவங்க கரெக்டாக இருந்தால் போதும். காசு கொடுக்குறானேன்னு போகக்கூடாது. சரிங்க. உங்கள் ஓட்டை வந்து 1000க்கு 2000க்கு இலவச பொருளுக்கு கொடுக்க வேண்டாம். அப்புறம் வந்து கவர்மெண்ட்டும் அப்படி தான், அரசாங்கமும் அப்படி தான் நடக்குது. சரிங்க. இன்னைக்கு அது ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஆளுக்கு கோழி சந்தையில் சேவல் சண்டை போடுற வீடியோ எடுக்கிறாங்க. அது ஒரு சேவல் சண்டை போடுறத பார்த்தா யூடியூப்பில் என்ன சொல்கிறானுங்க, அதை லாக் பண்ணிடுறானுங்க. விலங்குகள் அடிக்குது, சண்டை போட்டுக்குது அப்படின்னு அது ஒரு யூடியூப் சேனலில் லாக் பண்ணுறாங்க. ஆனால் அதே யூடியூப் சேனலில் இப்போ ரம்மி விளையாடுறது, இப்போ பொம்பளைங்க கூட பேசுறது, வீடியோ காலில் வா, எனக்கு இவ்வளோ காசு கட்டு நீ வீடியோ காலில் வான்னு பேசுறது. இப்போ இன்னும் என்னன்னா கேப் பாயின்னு சொல்லிட்டு ரெண்டும் கேட்டானா ஹோமோசெக்ஸ் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு பேசிக்கிட்டான். அது பர்மிஷன் வாங்கி பண்ணுறாங்க. இப்போ அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் என்ன நான் சமுதாயத்துக்கு என்ன நல்லதுன்னு கேட்குறேன். இன்னைக்கு நீ ஹோமோசெக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்பளையும் ஹோமோசெக்ஸ் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வீடியோவில் நீ இந்த எனக்கு கால் பண்ணி இதில் பேசுங்கிறான். இது எங்கே நாட்டை எங்கே கொண்டு போகுது? அடுத்த ஆப்ஷனும் வரும். எங்கள் ஆப்புக்கு வாங்க, இத்தனை பேர் நம்பர் வரும், விவசாயத்துலேருந்து விவசாய நம்பர்லேருந்து வரும். அதையும் கான்டாக்ட் பண்ணி நாடு நாசமாக போகிறக்கு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்குது. ஏன் அதெல்லாம் தடை பண்ணலாம்ல? அதனால் கவர்மெண்ட் அவங்க சுயநலத்தோடு செயல்படுறாங்க. நம்ம எல்லாத்தையும் கவனிக்கணும். சரிங்களா? யாருக்கு எது இதாக தோணுதோ பார்த்து செயல்படுத்து ஓட்டு போடுங்க. அதுதான் சொல்லணும். இன்னும் நிறையா இருக்குது, அப்புறம் பேசலாம். சரி, நீங்கள் மக்கள் தகுந்த மாதிரி ஏதோ சொல்லி கருத்து சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் யோசனை பண்ணுங்களா? இன்றைக்கி செல்லு எடுத்தால் என்ன நடக்குது? செல்லில் எப்படி வருது? ஒரு சின்ன பசங்க ஃபோன் பார்க்க முடியுதா? இல்லை எவ்வளோ அசிங்க? அது இன்ஸ்டாகிராமெல்லாம் பார்த்தாலும், யூடியூப்பில் கூட இன்ஸ்டாகிராமெல்லாம் பார்த்தா படுகாவலமாக போகுது. எல்லாம் டபுள் மீனிங்கு, டபுள் இது அசிங்கமா அப்படி தான் வருது. சின்ன பசங்களாம் இப்போ பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ இல்லையா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அது அக்கௌண்ட் இருக்குது, பிடிக்குது, அது வேற. வீடியோ எப்படி பார்க்க முடியுது? சின்ன பசங்கள்லேருந்து பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்குதா? ஆமாம். எல்லாம் டபுள் மீனிங்லாம் அசிங்கமாக பேசுறது, ஏஐயில் அசிங்கமாக போடுறது. அப்போ ஆப் ஓப்பன் பண்ணி இது பண்ணிட்டு வந்து இப்போ புதுசாக பார்த்தா யூடியூப்பில் பார்த்தா கேப் பாய் கூட பேசுகிறீங்களா, 100 கிலோமீட்டர் பக்கத்தில் 2 கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, கான்டாக்ட் பண்ணுங்கிறானுங்க. கேப் பாய் கிட்ட பேசி என்னத்தை நீ சாதிக்க போகிற? கேப் பாய் கூட போய் பேசினாலும் என்ன நடக்கும்? ஆணும் பெண்ணும் உறவு தப்பான உறவு, கள்ள உறவு. இது ஆம்பளை கேப் பாய் கிட்ட உறவு பண்ணுங்கிறானுங்களே. அதையும் ஒரு வீடியோ போட்டு விளம்பரம் ஒரு ஆப் வச்சிருக்காங்க. ஆப் வச்சு பப்ளிக்காக இத்தனை பேரும் பார்க்குற மாரி கொடுக்குறாங்கன்னா அப்புறம் கவர்மெண்ட் என்ன நிர்வாகம் பண்ணுதுன்னு தெரியுது இல்லை? ஏன் அதெல்லாம் பார்த்து தடை பண்ணலாம்ல? இதெல்லாம் போட்டால் நாட்டுக்கு கேடு, மக்கள் வந்து கெட்டு போவாங்க, இளைஞர்கள் கெட்டு போவாங்கன்னு தெரியுமில்ல? ஏன் அதெல்லாம் கவர்மெண்ட் அலோட் பண்ணுது? அதெல்லாம் பண்ணணும். அவங்க அதெல்லாம் மறந்துடுவாங்க. அதெல்லாம் ஒருத்தர் பேசுறதுனால மாறப்படுறது இல்லை, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தெரியணும். காலம் அப்படி சீரழிஞ்சு போகுது, நாடுக்கு சீரழிஞ்சு போகுது. இப்போ இவ்வளோ நாள் ஆண்டு காலத்தில் கடன் தொகையை அதிகமாக சொல்லியிருக்காங்க. சுதந்திர தினமோ குடியரசு தினமோ வரணும், அன்னைக்கு மட்டும் தேசப்பற்றோட ஒரு இதாக இருந்து வெள்ளை சட்டை போட்டு கொடியை கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது. வருஷம் ஃபுல்லாக நம்ம தேசத்தை மதிக்கணும், நாடு கெட்டு போகாமல் இருக்கணும். அதான் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு பெண்களும் அதெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு பொதுவாக என்ன எதை பார்த்தாலும் அசிங்கமாக வருது. நீங்கள் அடுத்த பேட்ச் வந்து அடுத்தது வந்து விவசாயத்துக்கு வந்துடும். விவசாயத்துக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. இப்பயே எங்க ஈரோடு அருகில் அப்படின்னு ஏப்ல வந்துடும், நம்பர் போட்டு எல்லாம் வந்துடும். நீ அதுக்குள்ள போனீங்கன்னா எங்கெங்க போகணுமோ எல்லாம் போய் நாடு நாசமா போறதுக்கு வழி பண்ணி விடுறாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் தடுக்கலாமல்ல? நிறைய விஷயங்களை தடுக்கிறாங்க, சின்ன விஷயங்களை தடுக்கிறாங்க. யூடியூப்ல ஒரு கெட்ட வார்த்தை பேசி அது இதுன்னு போட்டாலே சேனல் பிளாக் பண்றாங்கல்ல. ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதனால நாடு எங்கேயோ போயிட்டு இருக்குது, சீரழியுது. நம்ம நாடு முன்னேறன்னு நினைக்கிறோம், முன்னேறல, சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால ஓட்டு போட்டு நம்ம தரமான நம்ம நாட்டுக்கு யார் பண்ணுவாங்க, ஊருக்கு யார் நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்து சிந்திச்சு போடுங்க. எல்லாத்துக்கும் ஒருத்தர் வாய்ப்பை கொடுத்து பண்ணுங்க. சரி, இப்ப இருக்க நிலவரத்துல ஆட்சி மாறுங்களா? அது மாறல, மக்கள் தெளிவா இருந்துக்குங்க. எல்லாம் எதா இருந்தாலும் தட்டி கேளுங்க. சரி, உங்க ஓட்டு இந்த எலெக்ஷன்ல யாருக்கு வரும்? ஓட்டுங்கிறது அவங்கவுங்க தனி உரிமை தம்பி. அதை வந்து பப்ளிக் நான் இப்படித்தான் போடுவேன் அப்படித்தான் போடுவேன் நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்கவுங்க தவறான செயல். ஆமா, அது தவறான. நீ வந்து ஓட்டு போற, நீ வந்து ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் வந்து நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கணும். செம்ம காலையில் எழுந்திரிச்சோமா, வேலைக்கு போனோமா, வந்தோமா, சோத்த தினமா, தூங்கணுமா, அப்படின்னு செல்ல நோண்டணுமான்னு இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன்
ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு 2 செய்தியாச்சும் 1 மணி நேரமா 1/2 மணி நேரமா உட்காந்து பார்க்கணும். எவன் என்னென்ன பண்ணுறான், எவன் எப்படி ரோலிங் அடிக்கிறானுங்க, பேச்ச மாத்துறாங்க, பண்ண மாதிரி எவன் நல்லவன் கெட்டவன் அத்தனையும் தெரிஞ்சு போயிடும். அரசியல் முக்கியம் வந்து நாடு முன்னேறதுக்கு மேக்சிமம் அரசியலை கற்றுக்கணும். சும்மா படிச்சோ பிடிச்சா இல்லை, அரசியல் நாலேஜ் தெரியணும். அரசியல் நாலேஜ் தெரிஞ்சால் தான் நாடு எந்த அளவுக்கு போகுது, என்னென்ன இது பண்ணுறது அத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு தகுந்த ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சால் தானே நாளைக்கு ஒரு 1,00,000 பேர் சேர்ந்தால் தானே ஒரு ஆட்சியை மாற்ற முடியும். ஆமாம். அதனால் மேக்சிமம் அரசியல்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னைக்கு மட்டும் இந்த எலெக்ஷன் டைம் மட்டும் அரசியல் தெரியாது, வருஷம் ஃபுல்லாக அரசியல் தெரியும். என்ன இன்னைக்கு என்ன பேச்சு பேசுனானுங்க, நாளைக்கு என்ன பேச, 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பேசி இப்போ எப்படி பேச்சை மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு அனைத்தும் தெரிஞ்சால்தான் இது. இந்த 5 வருஷம் ஆட்சியில் என்ன நினைச்சு எல்லாம் சிந்திச்சு ஓட்டளிக்கணும். 5 வருஷம் ஆட்சின்னு சொல்லல, எல்லாத்தையுமே சொல்கிறேன். எல்லா ஆட்சியும் எல்லாத்துலேயும் அன்னைக்கு என்ன பேசுனாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க, இப்போ என்ன பேசுனாங்க, என்ன சொன்னாங்க, என்ன சொல்லலை. இலவசத்தை விட்டுருங்க, எனக்கு அது பண்ணித்தரான்னு சொன்னால் பண்ணித்தரல, அது விட்டுரு. நாட்டுக்கு என்ன பொதுவான இது என்ன பண்ணாங்க அதுதான் பார்க்கணும். இலவசம் எனக்கு பைக் தரேன்னு சொன்னானுங்க, அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விட்றான்னு சொன்னானுங்க, அது சும்மா ஆசை வார்த்தை. அதாவது சொல்கிறத ஒருத்தனை ஏமாத்தினா ஆசை வார்த்தை காமிக்கணும். இப்போ அப்படி தான் ஆசை வார்த்தை காமிச்சு ஓட்டு வாங்குறதுக்கெல்லாம் பண்ணுவாங்க, பணம் கொடுப்பானுங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணிக்கக்கூடாது. இப்போ விட ரீசெண்டாக எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்டில் 5,000 போட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தா சிலிண்டர் தட்டுப்பாடாக ரொம்ப. அது வந்து ஈரான் பிரச்சனை. இந்த 5,000த்துக்கு அதுக்கும் சம்மதம் இல்லை. அது நாடு விட்டு நாடு பிரச்சனை. இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, அது நாடு விட்டு நாடு பிரச்சனை. அப்புறம் அங்கிருந்து வர இடத்துல இப்போ தட்டுப்பாடு ஏற்படுறதுனால இங்கே இது அதுக்கு இதுக்கு சம்மதம் இல்லை. சரிண்ணா, நிறைய கருத்து சொன்னீங்க மக்களுக்கு. சரி, மக்களுக்கு இதோட முக்கியமான விஷயம் என்ன, இந்த 1 மாதம் வர எல்லா கஸ்டமரும் நல்ல மாடை எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாலேயே ஏற்பாடு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க. 50,000 கையில் கொண்டு வரலாம். சரிங்க. மேற்கொண்டு வர்றது அக்கௌண்ட்டில் மாற்றிக்கலாம், இல்லை ஏடிஎம்ல எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மாடு வாங்கிட்டு கூட இப்போ ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 10,000 20,000 பத்தலைன்னா கூட வீட்டில் வண்டி நம்ம பசங்க மாடு கொண்டு வரனால வீட்டில் போய் கூட எடுத்து கொடுத்து விட்ருங்க. அப்படி ஏதோ ஒன்று ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 1.5 மாதம் நமக்கு ஒரு ஆஃபர் காலம். ஆமாம், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர முடியும், நமக்கு ஒரு ஆஃபர் காலம். இதுக்குள்ளே எடுக்கிறதுனா வெயில் காலம் ஒன்று. வெயிலுக்கு மாடு குறையும்பாங்க, அது வந்து சும்மா இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இந்த எலெக்ஷன் கரெக்டாக இந்த சமயத்தில் வர காட்டி நமக்கு ஒரு ஆஃபர் காலம். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ போன டைம் வெயிலுக்கு எப்படி பரவாயில்ல மாடை பற்றி சொன்னீங்க. அதுல மெயினா வந்து இப்ப கண்ணு போடுற மாடுங்களா ப்ரீடிங் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறாங்க வெயிலுக்கு. அது வர்றதுதான் இப்ப வரும், அதை கண்ட்ரோல் பண்றது வழி அதெல்லாம் ஒண்ணு. மாடு கண்ணு போட்டா 10 நாள் 15 நாளைக்கு அந்த பிரீடு டீட்டு வந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்குதான் இந்த நாட்டு சக்கரை எள்ளு புண்ணாக்கு அதெல்லாம் கொடுத்தா அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துச்சுன்னா அந்த கசடெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா மாடு கிளியர் ஆகும். அப்பயுமே மாடு கண்ணு போட்டு 15 நாள் 20 நாள் கழிச்சு கூட தண்ணி தீனி குடிச்சு பார்த்தா கூட கொஞ்சம் லைட்டா அந்த ப்ரீடிங் வரும். சரி, ஓகேண்ணா. ஓகே, நன்றிங்கண்ணா. நன்றிப்பா.